இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒவ்வொரு பொருளும் அதற்கு உரிய குணங்கள் வேறுபடுது. உதாரணமா அழுத்தம் என்ற போது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உருவங்களாக அமையுது. காந்த சக்தியினுடைய இயக்கத்தினால தன்மாற்றத்தினால ஒவ்வொரு விதமான வேறுபாடு வர்ற போது அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் இவைகள் எல்லாம் ஒலி ஒளி ரெண்டு சேர்ந்தால் அது மின் சக்தின்னு சொல்றோம். அதே போல சுவை, மனம் ரெண்டும் சேர்ந்த இடத்த ரசாயனங்கள் சொல்றோம். எல்லாமே இந்த காந்த ஆற்றல் தான். காந்த ஆற்றல் என்பதை சரியாக உணர்ந்து கொண்டால் இறைவெளியும் அதனுடைய நுண்பகுதியாகிய விண்ணில இருந்து வந்த அலையும் ஒன்று சேர்ந்த இயக்கம் தான். இது எப்படி இருக்குது பாருங்க. ரெண்டு தான், ஆனா ஒன்று ரெண்டாக பிரிந்து அந்த ரெண்டு சேர்ந்து இயங்குற போது தனியாக ஒரு இயக்க சிறப்பு உண்டாகும். இறைநிலைய ஒரு பாட்டனாக வச்சுக்கொள்ளுங்க. அந்த பாட்டனுக்கு பிறந்ததுதான் விண். அப்பா ஒரு குடும்பத்துல, பிரபஞ்சம் என்ற குடும்பத்துல அப்பா விண். அந்த விண்ணிலிருந்து பிறக்கிறது காந்தம். காந்தத்துக்கு என்ன வேற? இந்த பேரன் என்ற ஒரு ஆற்றல் தாத்தாவோட சேர்ந்து கொள்றான். மனிதன் அந்த இறைநிலையில இருந்து பிரிந்த ஒரு ஆற்றல்ல ஒரு நுண்பகுதியாக உள்ளவன் தான் மனிதன் என்ற போது ஒவ்வொரு மனிதனும் இறைநிலையினுடைய பிரதிபிம்பங்கள் தான் என்று தெரிந்து கொண்ட போது எந்த மனிதனுக்கும் எந்த ஜீவனுக்கும் நான் துன்பம் தரமாட்டேன், எந்த உயிரினத்துக்கும் உண்டான துன்பத்தை என்னால் முடிந்த வரையிலே போக்குவேன், எந்த ஜீவனையும் உயிர்குறை செய்ய மாட்டேன், எந்த ஜீவனுக்கும் உரிய பொருளை நான் அபகரித்து நான் வாழ மாட்டேன், எந்த ஜீவனுடைய வாழ்க்கை சுதந்திரத்தையும் அழிக்க மாட்டேன் என்ற ஒரு எண்ணம், ஒழுங்கு ஆற்றல் உண்டாகும். அதுதான் அற உணர்வு என்று சொல்றோம். இறைநிலையை அறிந்ததனால இந்த அற உணர்வு ஏற்படுகிறது. இந்த இறைநிலையும் அற உணர்வும் தான். அற உணர்வு வருவதற்கு தன்னை அறியணும், இறை உணர்வு வர்றதுக்கு இறைநிலை அறியணும். இந்த இரண்டையும் ஒரே இடத்துல அறிகிற போது அறிவாக இருப்பதே இறைவன் தான் என்ற போது இறைவனே தான் அறிவாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்றோம். அந்த நிலையில இந்த பெருமையில மனித மனம் பூரணத்துவம் அடையும். அதை எல்லோரும் நீங்கள் அடைந்து இந்த உலகையும் அறிந்து உங்களையும் அறிந்து கொண்டு மற்றவர்களோட எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையும் உணர்ந்து கொண்டு மதிப்போடு மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிற. வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.